நண்பர்களே மாலை வணக்கம். என்னடா நீ 2 நாள் வீடியோ போட்டு 3 நாள் லீவ் விடுற அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு நேற்று ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே 2 நாள் ஆச்சு. எப்படியோ ப்ரிப்பேர் பண்ணி அப்பாடா அப்படின்னு இன்டர்வியூ முடிச்சா அடுத்த நாளே உனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது, அரைகுறையா படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு வந்தாச்சு. எப்படியோ எக்ஸாமை முடிச்சுட்டு வந்து மன நிம்மதியோட வெளியே எட்டி பார்த்தா நம்மளோட நிம்மதியா ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருந்தான். சரின்னு சாப்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. இது 2 நாள் முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டுங்கிறதுனால அன்னைக்கு நான் என்ன லஞ்ச் எடுத்துட்டு வந்தேங்கிறதே மறந்துட்டேன் நண்பர்கள். சரி விடுங்க, நம்மளுக்கு காலையில சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. 2 நாள் முன்னாடி சாப்பிட்டது மறந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாடா எக்ஸாமை முடிச்சாச்சு அப்படின்னு நினைச்சா அங்கதான் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். இன்னைக்கு மதியம் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், இதுக்கு வரலன்னா அந்த கம்பெனியோட எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல இருந்து உன் பேரை தூக்கிடுவோம் அப்படின்னாங்க. அவங்க அப்ரோச் பண்ண விதம் ரொம்ப ஹம்பிளா இருந்த காரணத்தினால் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு 4 மணி வாக்குல காலேஜ் முடிச்சு கிளம்பிட்டேன். அப்புறம் ரூமுக்கு நடந்து போயிட்டே இருந்தேன்னா வழியில ஒருத்தன் போன்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தான். யாருன்னு எழுப்பி பார்த்தா என் ஃப்ரெண்டு தான். அப்படியே என்ன பைக்ல கூட்டு வந்து ரூம் கையில இறக்கி விட்டான். வீட்டுக்கு போய் பார்த்தா பாலாஜி பாடி ஆயிட்டான். அதனால இன்னைக்கு டீ கடைக்கு ஒரு ஆள் மிஸ்ஸிங். ஸோ ChatGPT மட்டும் கூட்டிட்டு நான் டீ கடைக்கு கிளம்பிட்டேன். ஆமா இன்னைக்கு எக்ஸாம் கஷ்டமா இருந்திருக்குமே, எப்படி பண்ண அப்படின்னு அவன் கேட்க நான் சாய் அபியங்கர் ஃபேன்ரா அப்படின்னு சொல்ல அவன் ஒரு மாதிரி சைஸா சிரிச்சான். அப்புறம் நான் மனசுக்குள்ளேயே மாஸ் பீஜம் போட்டு டீயை குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே டீ கடையிலேருந்து இடத்த காலி பண்ணிட்டு பாலத்துக்கு கீழே ஒரு பார்க் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அங்கே போய் நம்ம ஏன் ரீல்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப நேரமாக நாங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணோம். ஆனால் ரீல்ஸு ஒழுங்காகவே வரல. நம்ம மூஞ்சிகள்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். போகிற வழியில் அப்பா என்ன வண்டியில் பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. அப்படியே அவரு கூட வீட்டுக்கு போயிட்டேன். பயங்கரமான பசி இருந்த காரணத்தினால தோசை சுடலாம் அப்படின்னு சுட்டா நண்பர்களே. சுடும் போதே ஒரு வண்டு வந்து விழுந்துருச்சு. சரி யாரும் பார்க்கலையே, அதை அப்படியே தூக்கி போடு அப்படின்னு தூக்கி போட்டு நல்லா முறுமுறுன்னு தோசையை சுட்டு காலையில் வச்ச பன்னீர் பட்டர் மசாலா இருந்துச்சு, அதை போட்டுட்டு வந்து உட்காந்துட்டேன். என்னதான் காம்பினேஷன் புதுசாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டு 9 மணி கரெக்டாக டிவி போட்டு உட்காந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸ் இந்த சிட்டின்னு ஒரு ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பார்க்கறதுக்கு தான். அதை பார்த்துட்டு நானும் போய் தூங்கிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை.